Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB Computer Instructor Grade 1. இந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 10வது யூனிட் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 மார்க் இருக்கு. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புக்கில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் கவர் ஆகிறது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எவாலுவேஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங், இன்டர்நெட், நெட்வொர்க் டிவைசஸ், டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ், பஸ், ட்ரீ, கான்செப்ட்ஸ் ஆஃப் LAN, WAN, MAN, அப்புறம் மெயில், எலக்ட்ரானிக் மெயில், சாட், வீடியோ கான்ஃபரன்சிங், இது கூட கவர் ஆகுது. நெட்வொர்க் செக்யூரிட்டி கான்செப்ட், சைபர்லா, ஹேக்கர்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், வெப்சைட், வெப் ப்ரௌசர், வெப் சர்வர், இது எல்லாமே இந்த லெசன்ல கவர் ஆகுது நிறைய. ஸோ இதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். பாருங்க, 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கு, இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்நெட் அண்ட் இமெயில், அதுதான் பார்க்க போகிறோம். Necessity of internet. It is important to understand what a network is and the importance of network. Simply put, a network is a collection of interconnected devices such as computers, printers, etc. So network na enna appadina collection of interconnected devices. Collection of interconnected devices, adha network. A simple example of resource sharing in a printer shared between many different computers in a டிப்பிக்கல் ஆஃபீஸ். ஒரே ஒரு பிரிண்டர் வச்சு நம்ம எத்தனை சிஸ்டம் வேணாலும் கனெக்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதான் வந்து நெட்வொர்க்கினுடைய சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இன்டர்நெட் www அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. செவரல் நெட்வொர்க்ஸ் ஸ்மால் அண்ட் பிக் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் கனெக்டட் டுகெதர் டு ஃபார்ம் எ குளோபல் நெட்வொர்க் கால்டு த இன்டர்நெட். ஸோ வாட் இஸ் இன்டர்நெட் அப்படின்னா செவரல் நெட்வொர்க்ஸ் ஸ்மால் அண்ட் பிக் ஆல் ஓவர் த வேர்ல்ட் are connected together to form a global network. அதுதான் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் யூசஸ் TCP/IP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஸோ டிசிபியினுடைய விரிவாக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஐபியினுடைய விரிவாக்கம் இன்டர்நெட் புரோட்டோகால். இன்டர்நெட் புரோட்டோகால் டு டிரான்ஸ்மிட் டேட்டா via various type of media. ஸோ இன்டர்நெட் யூசஸ் TCP/IP to transmit data via various types of media. The Internet Protocol IP addressing system is used to keep track of the millions of users. The Internet Protocol, அதாவது IP addressing system is used to keep track of the millions of users. So million of users னுடைய அட்ரஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஐபி யூஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமான லைனு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே முக்கியமான லைன் தான், ஒவ்வொரு லைனும் முக்கியமான லைன் தான். ஈச் கம்ப்யூட்டர் ஆன் நெட் இஸ் கால்டு ஆஸ் ஹோஸ்ட். ஈச் கம்ப்யூட்டர் ஆன் நெட் இஸ் கால்டு ஆஸ் ஹோஸ்ட். நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டருமே ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த இன்டர்நெட் இஸ் த மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் த வேர்ல்டு. எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபியூ சர்வீசஸ் அவைலபிள் ஆர். ஸோ இன்டர்நெட், எக்ஸ்ட்ராநெட், இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்டர்நெட், எக்ஸ்ட்ராநெட், இன்ட்ராநெட், ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிங் தான் எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்க. இன்டர்நெட் அப்படின்றது வேர்ல்டு. இன்டர்நெட்ன்றது ஒரு வேர்ல்டு. எக்ஸ்ட்ராநெட் அப்படின்றது பாருங்க, அதுக்குள்ள என்னன்னா யார் யார் வராங்கன்னா சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், கொலாபரேட்டர்ஸ், இவங்கெல்லாம் வராங்க. இன்ட்ராநெட் அப்படின்னா கம்பெனிக்குள்ள, ஒரு கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயத்தை, அந்த ஷேரிங்கை வந்து இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொஞ்சம் அவுட்டரில் போகும்போது எக்ஸ்ட்ராநெட் ஆகிடுது. அதே உலகம் பூரா நினச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்நெட். இதை வச்சு கான்செப்ட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட், எக்ஸ்ட்ராநெட்டு, இன்ட்ராநெட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை இந்த இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு முறை கிராஃப் பாருங்க, புரியும். Next, the internet works by using a protocol called TCP/IP. The internet works by using a protocol. இன்டர்நெட் வந்து ஒரு புரோட்டோகாலை வச்சு ஒர்க் ஆகுது. அந்த புரோட்டோகாலுக்கு பேர் TCP/IP. ஸோ TCP/IP allows one computer to talk to another computer via the internet through compiling packets of data and sending them to right location. ரொம்ப முக்கியமான லைன் பாருங்க. TCP/IP என்ன பண்ணுதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வயா இன்டர்நெட் த்ரூ கம்பைலிங் பேக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் சென்டிங் தம் டு ரைட் லொகேஷன். சரியான இடத்துக்கு தான் போய் சேர்ந்துச்சா அப்படின்றதையும் பார்க்கறது தான் இதனோட வேலை. ஸோ எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு என்னன்னு பாருங்க. அண்ட் எக்ஸ்ட்ராநெட் இஸ் எ பிரைவேட் நெட்வொர்க் தட் யூசஸ்
internet technology and the public telecommunication system to securely share part of a business information or operations with suppliers, vendors, partners, customers or other business. அதான் ஏற்கனவே அந்த கிராஃப் பார்த்தோம், நீங்கள் அதை பாருங்க. அண்ட் எக்ஸ்ட்ராநெட் இஸ் ஏ பிரைவேட் நெட்வொர்க், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைவேட் நெட்வொர்க். An intranet is a website used by organization to provide a place where employees can access company information. அந்த கம்பெனிக்குள்ள அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் மட்டும் அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இன்ட்ராநெட். எக்ஸாம்பிள் வந்து பாலிசிஸ், ப்ரொசீஜர், ஸ்டாஃப் டைரக்டரி, டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம். டூல்ஸ் என்னென்னா குயிக் கிளிக் டு காமன் ஆப்ஸ் ஃபார்ம்ஸ். ஒரு காமன் ஆப் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை அவங்க மட்டும் ஷேர் பண்ணிக்குவாங்க, அதுதான் டூலு. அண்டு கொலாபரேட் டு சோசியல் ஷேரிங் டூல்ஸ் சிமிலர் ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கில் அவங்களோட கம்பெனி இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். பாருங்கள், கொலாபரேஷனில் என்னென்ன வருது, டூல்ஸில் என்னென்ன வருது, இன்ஃபர்மேஷனில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க இன்ட்ராநெட்டில். ஸோ டொமைன் நேம் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். பாருங்கள், டொமைன் நேம், இட் இஸ் எ நேம் ஆர் an identity which become a online identity. It is a name or identity which become a online identity and can be accessed by the web browser when connected to internet. இன்டர்நெட் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது வெப் ப்ரௌசர் வந்து ஆன்லைனில் அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது வந்து ஒரு ஐடென்டிட்டி தான். இட் இஸ் ஏ நேம் ஆர் an identity, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜெனரிக் டொமைன் நேம் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். .com அப்படின்னா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் .govன்னு இருக்கும். tnpc.gov.in அப்படி இருக்கும். .org நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், orgனா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். .net அப்படின்னா நெட்வொர்க் சப்போர்ட் குரூப்ஸ்லாம் .netன்னு வச்சுருப்பாங்க. .eduனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னா .edu. The art of intranet and the internet is called as the domain name system. DNS உடைய விரிவாக்கம் கேட்பாங்க, டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ ஒரு இன்ட்ராநெட்டு இன்டர்நெட்டினுடைய ஹார்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த டிஎன்எஸ்எஸ் தான். டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம். The way computers can contact each other and do things such as exchange electronic mail or display web pages. ஸோ இதை தான் யூஸ் பண்ணி தான் ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரையோ காண்டாக்ட் பண்ணுது. இந்த டிஎன்எஸ் வச்சு தான் ஒரு வெப்பேஜை காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே. வெப்பேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, எலக்ட்ரானிக் மெயில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஎன்எஸ் ரொம்ப முக்கியம். The internet protocol uses this internet address information and the DNS to deliver mail and other information from computer to computer. So internet protocol use this internet address. இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுது. இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணுதுன்னா டு டெலிவர் மெயில் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர். டிஎன்எஸ் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மெயிலை டெலிவரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது டிஎன்எஸ். ஸோ சில கண்ட்ரியினுடைய டொமைன் நேம் கொடுத்துருக்காங்க, அதனோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவுக்கு IN நமக்கு தெரியும். .au வந்து ஆஸ்திரேலியா, .us யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, .jp ஜப்பான், .ru ரஷ்யா, .sg சிங்கப்பூர். இது நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. யூஆர்எல் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம் பாருங்க. எவ்ரி சர்வர் ஆன் தி இன்டர்நெட் ஹேஸ் an IP நம்பர், a unique number consisting of 4 parts separated by dots. ஸோ யூஆர்எல் அப்படின்னா என்னென்னா 4 பார்ட்ஸ் இருக்கும், யூனிட் நம்பரு இருக்கும். ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு சர்வரும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த IP நம்பரை வச்சு தான். ஸோ த IP நம்பர் இஸ் த சர்வர்ஸ் அட்ரஸ். ஸோ இதுதான் IP நம்பர். இந்த மாதிரி தான் இருக்கும். 3331 அல்லது 3322 இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து IP அட்ரஸ்ஸு. At times the number keeps changing, hence it is harder for people to remember number than to remember word combinations. So addresses are given word based address called URL. So addresses are given word based addresses called URL. So இந்த IP அட்ரஸ் வச்சு தான் நமக்கு வந்து ஒரு சர்வர் ஒர்க் ஆகுது, அது ஓப்பன் ஆகுது, நமக்கு நெட் ஒர்க் வெப்சைட்டே ஓப்பன் ஆகுது. இது வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட்லாம் மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு முறை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா கூட அதனுடைய IP அட்ரஸ் மாறிட்டே இருக்கும், இந்த கடைசி ரெண்டும். அப்போது என்ன பண்ணணும், இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வேர்டு பேஸ்டு அட்ரஸ். அதுக்கு பேர் தான் URL.
So addresses are given, word based address is called URL. The URL and the IP number are one and the same. So URL IP number ஒன்னே தான். The URL and the IP number are one and the same. URL IP number ஒன்னே தான். IP நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியாது, அடிக்கடிக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றதுனால வேர்டு பேஸ்டு ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, அதுக்கு பேர் தான் URL அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ யூஆர்எல்னுடைய விரிவாக்கம் இது கேட்டிருக்காங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூஆர்எல்னுடைய விரிவாக்கம் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். நிறைய பேர் வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு போட்டுருக்காங்க, அது கிடையாது. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அதுதான் யூஆர்எல்னுடைய விரிவாக்கம். HTTP நமக்கு தெரியும், நம்ம 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTTP:// இதை வந்து ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். HTTP-னுடைய விரிவாக்கம் HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். சில டைமில் இங்கே எஸ் கூட இருக்கும், அது வந்து செக்யூர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்ட் வந்து சப் டொமைன். wwwன்ற ஒரு சப் டொமைனு. டொமைன் நேம் கூகுள் அப்படின்றது டொமைன் நேம். ஸோ டாப் லெவல் டொமைன் TLD.com அப்படின்றது என்னன்னு இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி டாப் லெவல் டொமைன் என்ன டொமைன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது .com. ஸோ யூஆர்எல் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. 4 பார்ட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 4 பார்ட்ஸ் யூனிக் நம்பர். அது ஒரு முறை பார்த்துக்கோங்க. A URL is an address that shows where a particular page can be found on the World Wide Web. ஸோ யூஆர்எல் வந்து அந்த பர்டிகுலர் பேஜ் எந்த இடத்துல இருக்குது வேர்ல்டு வைட் வெப்பில் www அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் அதனோட வேலை. URL is an abbreviation for Uniform Resource Locator. தான் யூஆர்எல்னுடைய அப்ரிவியேஷன் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ ஹூ கவர்ன்ஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட்டை யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அபவுட் த இன்டர்நெட் இஸ் ஹூ ரன்ஸ் இட். த ட்ரூத் இஸ் தட் நோ சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்டர்நெட் எக்ஸிஸ்ட். அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு கிடையாது சென்ட்ரலைஸ்டாக. த இன்டர்நெட் ஆஸ் எ ஹோல் does not have a single controller, but the internet society, which is voluntary membership organization, takes the responsibility to promote global information exchange through internet technology. ஸோ அதுக்குன்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது, இருந்தாலும் வாலண்டரியாக சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்டு நம்பர்ஸ். ஐகானுடைய விரிவாக்கம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஐகானுடைய விரிவாக்கம் இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்டு நம்பர்ஸ். ICANN விரிவாக்கம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் த டொமைன் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன். இட் ஹெல்ப் டு அவாய்ட் ஏ நேம் விச் இஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய நேமே திரும்ப எல்லாரும் வைக்கக்கூடாதுன்றதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஐகேன் விரிவாக்கம் கேட்பாங்க. இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்டு நம்பர்ஸ். ஸோ ஐகேன் எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐகேன் வாஸ் கிரியேட்டட் ஆன் September 18, 1998 and incorporated on September 30, 1998 in the US state of California. It is headquartered in the Playa Vista neighborhood of Los Angeles. ஸோ ஐகேன் அப்படின்றது பார்த்துக்கோங்க, எந்த ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. Playa Vista neighborhood of Los Angeles. ஸோ வாட் இஸ் W3C அப்படின்றது பார்க்கணும் இல்லைங்களா. வாட் இஸ் W3C? W3C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ல்டு வைடு வெப் கன்சோர்டியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வேர்ல்டு வைடு வெப் அப்படின்றது மட்டும் போட்டுருவோம். வேர்ல்டு வைடு வெப் கன்சோர்டியம். The W3C is an international community that includes a full-time staff, industry experts and several members organizations. These groups work together to develop standards for the World Wide Web. World Wide Web ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த இதில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர். The World Wide Web Consortium, அதாவது W3C, is an international organization committed to improving the web. It is made up of several hundreds member organizations from a variety of related IT industries. W3C sets standard for the World Wide Web to facilitate better communication ability and cooperation among all web stockholders. ஸோ எல்லார்ட்டையும் ஒரு கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லா கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்குன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த WWW. It was established in 1994 by the creator of WWW,
Tim Berners-Lee. ஸோ Tim Berners-Lee தான் அவர் தான் வந்து 1994ல் இதை ஆரம்பித்தார். www கிரியேட்டர் ஆஃப் த www. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ். இன்டர்நெட் சர்வீஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைப்பாக பார்த்துக்கலாம். ஹியர் ஆர் சம் காமன் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ். வயர்லெஸ் இன்டர்நெட் சர்வீசஸ் ஃபஸ்ட்டு. ஸோ வயர்லெஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் டெலிஃபோன் ஆர் கேபிள் நெட்வொர்க்ஸ். Radio frequency bands are used in place of telephone or cable networks. So radio frequency வந்து telephone cable networks இருக்கிற இடத்துல தான் ஒர்க் ஆகும். One of the greatest advantage of wireless internet connection is the always on. எப்போ என்ன ஆன்ல இருக்கும், always on. அதான் அதனோட greatest advantage. always onன்ற வார்த்தை இருந்தால் வயர்லெஸ் போட்டுருங்க. Connection that can be accessed from any location that falls within networking coverage. நெட்வொர்க்கிங் கவரேஜில் இருக்கக்கூடிய எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் கனெக்ஷன் ஆர் மேட் அப் பாசிபிள் த்ரூ த யூஸ் ஆஃப் மோடம். மோடம் மூலிமா தான் கனெக்ட் ஆகுது. விச் பிக்ஸ் அப் இன்டர்நெட் சிக்னல்ஸ் அண்ட் சென்ஸ் தம் டு அதர் டிவைசஸ். ஸோ அதர் டிவைசஸ்க்கு இது சிக்னலை சென்ட் பண்ணுது. அதுதான் வயர்லெஸ்னுடைய வேலை. அடுத்தது மொபைலு. Many cell phone and smartphone providers offer voice plans with internet access. Mobile internet connection provide good speeds and allow you to access the internet. So mobile பற்றி நமக்கு நிறைய தெரியும், நிறைய வாய்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் கொடுக்குது. இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிக்கலாம் மொபைல் மூலிமாவே. அடுத்தது ஹாட்ஸ்பாட்ஸ். Hotspots are sites that offer internet access over a wireless local area network. WLAN and இது ஒர்க் ஆகுது இந்த ஹாட்ஸ்பாட்டு. ஹாட்ஸ்பாட்னுடைய விரிவாக்கம் வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. ஸோ ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் சைட்ஸ் தட் ஆஃபர் இன்டர்நெட் அக்சஸ் ஓவர் எ WLAN பை வே ஆஃப் எ ரூட்டர் தட் தென் கனெக்ட்ஸ் டு அன் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இன்டர்நெட் ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்குறவங்க இதுக்கு வந்து ரூட்டர் கனெக்ட் பண்ணுது. ஹாட்ஸ்பாட்ஸ் யூட்டிலைஸ் வைஃபை டெக்னாலஜி. ஹாட்ஸ்பாட்டு வைஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. நமக்கு தெரியும், நம்ம செல்ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டு கனெக்ட் பண்ணுறோம், அதனால் இதை பற்றி எல்லாருக்கும் நிறைய தெரியும். which allows electronic devices to connect to the internet or exchange data wirelessly through radio waves. ஸோ ரேடியோ வேவ்ஸ் மூலிமா ஒர்க் ஆகுது. ரொம்ப முக்கியமாக வச்சவங்க ஹாட்ஸ்பாட் எதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் மூலிமா ஒர்க் ஆகுது. கனெக்ட் டு தி இன்டர்நெட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வயர்லெஸ்லி. வயர் இல்லாமல் ரேடியோ வேவ்ஸ் மூலிமா ஒர்க் ஆகுது ஹாட்ஸ்பாட்டு. ஹாட்ஸ்பாட்ஸ் கேன் பி ஃபோன் பேஸ்டு ஆர் ஃப்ரீ ஸ்டாண்டிங் கமர்ஷியல் ஆர் ஃப்ரீ டு தி பப்ளிக். ஹாட்ஸ்பாட் கேன் பி ஃபோன் பேஸ்டு. ஃபோன் பேஸ்டு தான் இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் கமர்ஷியலாக பப்ளிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ப்ராட்பேண்டு. The high-speed internet connection is provided through either cable or telephone companies. So cable மூலிமா பெரும்பாலும் broadband connection கொடுக்குறாங்க. One of the fastest options available, broadband internet uses multiple data channels to send large quantities of information. So broadband மூலிமா நம்ம large quantity of information share பண்ணிக்கலாம். The term broadband is shorthand for bandwidth. Broadband width is shorthand broadband. Broadband internet connections such as DSL and cable are considered high bandwidth connections. So DSL மூலிமா தான் நமக்கு இது ஒர்க் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிள், DSL கேபிள். Although many DSL connections can be considered broadband, not all broadband connections are DSL. முக்கியமான லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. although many DSL connection can be considered broadband. DSL கனெக்ஷன் இருக்கக்கூடிய நிறைய வந்து ப்ராட்பேண்ட்னு சொல்கிறோம், ஆனால் எல்லா ப்ராட்பேண்ட் கனெக்ஷனும் DSL கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ DSL அப்படின்னா என்னென்னா, DSL which stands for digital subscriber line. DSL digital subscriber line uses existing two wires copper telephone lines connected to one's home, so service is delivered at the same time as landline telephone service. பாருங்க, ரெண்டு வயர் இருக்கும். uses existing two wire copper telephone line connected to one's home to service is delivered at the same time as landline telephone service. landline telephone service மூலமா நமக்கு இது கிடைக்குது DSL கனெக்ஷனு. customers can still place calls while surfing the internet. ஸோ இன்டர்நெட்டை கஸ்டமர்ஸ் அதை சர்ச் பண்ணிக்கலாம், தேடிக்கலாம், ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். கேபிள். அடுத்தது கேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் a form of broadband access. Through use of a cable modem, users can access the internet over cable TV lines. Cable modems can provide extremely fast access to the internet.
ஸோ கேபிள் கனெக்ஷன் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். Satellite. In certain areas where broadband connection is not yet offered, a satellite internet option may be available. Similar to wireless access, satellite connection replaces a modem. So wireless மாதிரியே தான் satellite வயர் இல்லாத இடத்துல இது ஒர்க் ஆகுது. இது மாதிரியே தான் மோடம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ISDN. ISDN உடைய விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் allow user to send data, voice and video content over digital telephone lines or standard telephone wires. பாருங்க ISDN allow user to send data, voice and video content over digital telephone lines. So digital telephone lines மூலமா இது வந்து டேட்டாவை வாய்ஸ் வீடியோலாம் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ISDN யூஸ் ஆகுது. டெலிஃபோன் ஒயர் இதுக்கும் வேணும். Digital telephone lines are standard telephone wires. The installation of an ISDN adapter is required at both ends of the transmission. பாருங்க முக்கியமானது installation of an ISDN adapter is required at both ends of the transmission on the part of the user as well as the internet access provider. So internet access provider அது கொடுக்க போறாரு. ரெண்டு இடத்துலையும் அந்த டிரான்ஸ்மிஷன் அடாப்டர் வேணும், ISDN அடாப்டர் வேணும். நெக்ஸ்ட் டாங்கல்ஸ் ஆர் டேட்டா கார்டு அப்படின்னு சொல்லுவோம். டாங்கல்ஸ்லாம் இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர்லெஸில். டுடே மெனி டாங்கல்ஸ் ப்ரொவைட் வயர்லெஸ் கேப்பபிலிட்டிஸ். ஸோ டாங்கல்ஸ்லாம் வயர்லெஸில் தான் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் USB வைஃபை அடாப்டர்ஸ் ஆர் ஆஃபன் கால்டு டாங்கல்ஸ். ஸோ USB வைஃபை அடாப்டர்ஸ் எல்லாமே டாங்கல்ஸ் தான் சொல்கிறோம். Since most computers now have built-in Wi-Fi chips, mobile data adapters such as 3G, 4G dongles are more prevalent. ஸோ டாங்கிள்ஸை யூஸ் பண்ணி நிறைய இப்போ நம்ம ஜியோ கொடுக்குற அந்த டேட்டா கார்டு இது எல்லாமே நம்ம டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். தீஸ் டைப் ஆஃப் டாங்கிள்ஸ் அலோவ் டு கனெக்ட் டு தி இன்டர்நெட் ஈவன் வென் வைஃபை இஸ் நாட் அவைலபிள். ஸோ வைஃபை இல்லாத இடத்துல கூட இந்த டாங்கிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கம்பேரிசன் பிட்வீன் டேட்டா கார்டு அண்டு டாங்கிள்ஸ். ஸோ டாங்கிளுக்கும் டேட்டா கார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். டாங்கிள் வந்து refer to any removable component used for enabling extra security. USB dongles can be divided into Wi-Fi dongles, Bluetooth dongle, memory dongle. So dongle அப்படின்றது Wi-Fi, Bluetooth, memory எல்லாம் வந்து dongleல வந்துருது. Refer to any removable component used for enabling extra security. டேட்டா கார்டில் என்னென்ன வருது அப்படின்னா, it is a removable electronic card which is used for storing for data. நம்மளுடைய டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது டேட்டா கார்டு யூஸ் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் டேட்டா கார்டு வந்து எக்ஸ்பேன்ஷன் கார்டு, மெமரி கார்டு, ஃப்ளாஷ் கார்டு, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எல்லாமே டேட்டா கார்டில் வருது. ஸோ டாங்கிள் டேட்டா கார்டும் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. டாங்கிளில் வந்து வைஃபை, ப்ளூடூத்து, மெமரி டாங்கிள் அதெல்லாம் வந்துடுது. டேட்டா கார்டில் எக்ஸ்பேன்ஷன் கார்டு, மெமரி கார்டு, ஃப்ளாஷ் கார்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது என்னென்ன இருக்குது அதெல்லாம் டேட்டா கார்டு. இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் அக்சஸ் மெத்தட்ஸ். There are several ways or methods of connecting to the internet. There are two access methods, direct and indirect, and these can be either fixed or mobile. So வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று indirect access, இன்னொன்று direct access. This is most common method used in home and office networks. So indirect method அப்படின்றது பெரும்பாலும் ஹோம்லையும் ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். The devices, அதாவது எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் connect to a network using Ethernet or Wi-Fi and the network connect to the internet using asymmetric digital subscriber line ADSL cable or fiber. ரொம்ப ரொம்ப முக்கியம். The device example computer connects to a network using Ethernet or Wi-Fi and the network connect to the internet using asymmetric digital subscriber line ADSL. ADSL இங்க இருக்கு பாருங்க ரூட்டர், இதை ADSL. ADSL விரிவாக்கம் பாருங்க asymmetric digital subscriber line. asymmetric digital subscriber line அதாவது கேபிள் ஆர் ஃபைபர், அதான் வந்து ADSL. இந்த படத்தை ஒரு முறை பாருங்க. நம்ம இப்போ வந்து இன்டைரக்ட் அக்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்டைரக்ட் அக்சஸ்னால் என்னென்னா கம்ப்யூட்டர் வைஃபை ஆர் வைஃபை நெட்ஒர்க்கு, ஈத்தர்நெட் ஆர் வைஃபை நெட்ஒர்க்கு இது கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகுது. இதுதான் ரூட்டர். நம்ம சின்னதாக இருக்கும், நம்ம வீட்டில் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய இடத்துல ஒரு ரூட்டர் இருக்கும் சின்னதாக. இதை வந்து ADSL ஃபைபர் ஆர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரெக்டாக நமக்கு ரூட்டருக்கு வருது, ரூட்டர்லேருந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ADSL ஃபைபர் ஆர் கேபிள் இது. டைரக்ட் அக்சஸில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம அங்கேருந்து அப்படியே அக்சஸ் பண்ணிக்கிறோம். 3G 4G நம்ம செல்ஃபோன் அப்படி டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கிறோம், எந்த ஒயரும் கிடையாது. இது வந்து பப்ளிக் வைஃபை டயல் அப் ஓல்டு மெத்தடு. இது ஓல்டு மெத்தட், இப்போ எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இது
இப்போ 3G 4G மெத்தட் இன்டர்கனெக்ஷன் மெத்தட். ஸோ டைரக்ட் அக்சஸ் அப்படின்னா திஸ் இஸ் மோஸ்ட் காமன் மெத்தட் யூஸ்டு வென் ட்ராவலிங். நம்ம ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது டைரக்ட் அக்சஸ். த டிவைஸ் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட்ஸ் டைரக்ட்லி டு த இன்டர்நெட் யூசிங் 3G 4G மொபைல் நெட்வொர்க்ஸ் ஆர் பப்ளிக் வைஃபை. டைரெக்டாக நம்ம 3G 4G மூலிமா நம்ம பப்ளிக் வைஃபை மூலிமாவோ நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாகவோ நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். There are two ways to look for the information on the web. So ரெண்டு டைப் இருக்குது இதுவும். If the URL of the website is known, enter it on the address bar. நமக்கு URL தெரிஞ்சா address barல அடிச்சிடுறோம். If the URL is not known, then search engines will help us to get the information. So search engine போயிட்டு கூகுள் மாதிரி இருக்கிற search engine போயிட்டு நம்ம டைப் பண்ணியும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம கெட் பண்ணிக்கலாம். Yes, search engine is a software system that is designed to search for information on the world wide web. ஸோ சர்ச் என்ஜின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது வேர்ல்டு வைட் வெப்பில். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாப்புலர் சர்ச் என்ஜின்ஸ் ஆர் யாஹூ, லைகாஸ், அல்டாவிஸ்டா, பாட், கூகுள் அண்டு ஆஸ்க் ஜியூஸ். ரொம்ப முக்கியம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ சர்ச் என்ஜின், இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சர்ச் என்ஜின், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டு விட்டுருவாங்க. ஸோ யாஹூ, லைகாஸ், அல்டாவிஸ்டா, பாட், கூகுள் அண்டு ஆஸ்க் ஜியூஸ். நமக்கு தெரியாது ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்டுருவாங்க எது சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறதே நம்ம ஒன்று சிலதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது இல்லைங்களா? இல்லை கேள்விப்பட்டிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது பூராமே கூகுள் தான் யூஸ் பண்ணுவோம். A browser is used to access websites and web pages, whereas a search engine is used to search for particular information. ஸோ ப்ரௌசர் தான் நமக்கு யூஸ் ஆகுது. அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை அல்லது அந்த வெப் பேஜை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌசர் யூஸ் ஆகுது. A browser is used to access websites and web pages, whereas a search engine is used to search for particular information. Internet Explorer, Chrome, Firefox, Safari and are the most popular web browsers, while Google and Yahoo are the most popular search engines. பாருங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், கூகுள் குரோமு, ஃபயர்ஃபாக்ஸு, சஃபாரி, ஒப்பேரா நிறைய இருக்குது. நிறைய வெப் ப்ரௌசர் இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி நமக்கு என்ன வெப் ப்ரௌசரே இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த வெப் ப்ரௌசரை கொடுத்துட்டு இது வெப் ப்ரௌசரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தெரிஞ்சுதான் அவனும் வேறு வழி இல்லை. அதனால் நிறைய வெப் ப்ரௌசர் என்னென்ன இருக்குன்றதை நான் தேடி கண்டுபிடிச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோமு, ஃபயர்ஃபாக்ஸு, சஃபாரி இதெல்லாம் வெப் ப்ரௌசரு. கூகுளு, யாஹூ இதெல்லாம் சர்ச் என்ஜின்ஸ். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சர்ச் என்ஜின்ஸையும் வெப் ப்ரௌசரையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? A browser is used to access the internet, whereas in order to open a search engine you need a browser. So browser is used to access the internet, whereas in order to open a search engine you need a browser. ஸோ சர்ச் என்ஜின் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாவே அதுக்கு ப்ரௌசர் கண்டிப்பாக தேவை. அது உங்களுக்கு நமக்கே தெரியும். The list of content returned via a search engine to a user is known as search engine result page. ஸோ சர்ச் என்ஜின் தேடி கண்டுபிடிச்சி, கூகுள் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு அந்த ரிசல்ட்லாம் கொடுக்குறது இல்லைங்களா, அதுக்கு பேர் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜின் பேர், SERP. ஸோ இதோடு முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. அதனால் நாளைக்கு அடுத்த வீடியோவில் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம இன்னும் நிறைய இருக்குது பார்க்கலாம். இமெயில், இன்டர்நெட் த்ரெட்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வெப்சைட்டு இதெல்லாமே இருக்குது. அந்த 10th யூனிட்டில் எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். அது வரைக்கும் பார்க்கலாம். நாளைக்கு யூனிட் SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப்பு யூனிட் வைஸ், சாப்டர் வைஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வெளியிட்டிருக்கிறோம். மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 1500 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேர்வில் வெற்றி பெறத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அல்லது எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் விட்டுருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் @gmail.com அதுக்கு மெயில் பண்ணுங்கள். PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.